எங்க அப்பா அவ்வளவு நல்லவரா? ஆமா பாப்பா, உதவின்னு யாரு வந்தாலும் கையில இருக்கிறத அள்ளி கொடுக்கறது இல்ல. கர்ணன் இருந்தாப்புல இல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரரு. ரெண்டாவது பையன் கார்த்தி, அவர்தான் இந்த குடும்பத்திலேயே நிறைய படிச்சவரு, ரொம்ப திறமையான ஆளு. இந்த வராரு பாருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா அப்பா, நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். டேய், நம்ம தொழில் இருக்கும்போது உனக்கு எதுக்குடா புது பிசினஸ்? இல்லப்பா, நான் படிச்ச படிப்புக்கு நானும் தனியாக ஒரு பிசினஸ் பண்ணும்ல, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லப்பா, அதனால தான்ப்பா. எப்ப பார்த்தாலும் ஊர் சண்டை, அடிதடி, தகராறு, கலாட்டா, இதுதான் மாறனோட ஃபுல் மோடு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பாரு. பாப்பா இப்ப பாரு. டேய் இங்க வா. நானா? உன்னதான்டா வாங்குறல. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கிற. என் வீராவையே வச்சுக்கொண்டு வாங்காம குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தியே. அழகா இருக்காங்க, பாக்குறேன். அழகா இருக்காங்க. உங்க சித்தப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி உங்க சித்தி இருக்காங்கல்ல, நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போய் சன்செட்டை காட்டினாங்களாம். உங்க சித்தப்பா மேல அவ்வளோ காதல். உங்க சித்தப்பா மட்டும் என்ன சும்மாவா? உங்க சித்திக்கு பிடிக்கும்னு சொல்லி விடிய விடிய காட்டுக்குள்ள அலைஞ்சி திரிஞ்சு மின்மினி பூச்சியெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு பாட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. உங்க சித்தப்பாவும் சித்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றத பார்த்துட்டு இந்த ஊரே பொறாமப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. ஏன் வீரா, சித்தப்பாவை நீ அவ்வளவு லவ் பண்ணியா? சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செத்துட்டாரு. நான் இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டாலும் யாருமே என்கிட்ட ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீயாவது சொல்ல ப்ளீஸ். தெரிஞ்சா சொல்றேன். என்ன? என் மாறன் சித்தப்பா அவ்வளோ கெட்டவரா? அவர் பேச்சு எடுத்தாலே எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருமே அவர் திட்டுறாங்க. அவர் பேரையே எங்க வீட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே இப்படியே சொல்லிட்டே இருந்தாங்களா? எனக்கும் அவரை சுத்தமா பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா அவரால தான் என் அம்மா இறந்தாங்களாம். தெரியுமா உனக்கு? பாப்பா, உனக்கு இதெல்லாம் யாராமா சொன்னாங்க? சூர்யா சித்தப்பா தான் சொன்னார். நான் பாடி கார்டு மறைச்சிட்டு இருக்க? நான் இல்லாத போலாதா சொன்னேன்? உண்மைதானே? மாறினால தானே கண்மணி இறந்தாங்க. குழந்தை கரெக்டாக தானே சொல்லுது. யோ, நீங்களாம் பெரிய மனுஷனாயா? குழந்தைகிட்ட போய் என்னையா சொல்லி வச்சிருக்க? பிஞ்சு மனசுல போய் நஞ்ச விதைச்சு வச்சிருக்கிய. நீங்களாம் நல்லா இருப்பியாயா? வெய் அடங்குடா. நான் குழந்தைக்கு உண்மை தான் சொல்லி வளர்த்துருக்கேன். அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஒரு ஆம்லெட், ஒரு ஆஃப் பாயில், அப்புறம் ஒரு கோட்டர் எடுத்துட்டு வாங்க. ஒரு வேர்க்கல்ல. சரி, ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்து வரேன். சரி. என்ன வேற ஏதாவது வேணுமா? போதும். ஏப்பா, உனக்கு இதே வேலையா போச்சா? எவ்வளவுதான் குடிப்ப? எந்திரிச்சு போப்பா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும்? என் பில்ல நான் கொடுக்குறேன். இப்போ கோட்டை எடுத்துட்டு வா போ. ஒரு நிமிஷம். வேணாம் ஆஃப் கொண்டா. ஓ யோ, என்னையா இது? நம்ம ராணியக்கா கடன் தெரியாம இவன் பாட்டுக்கு வந்து சலம்பிட்டு இருக்கான். கண்டபடி குடிச்சிட்டு இருக்கான். வேலை செய்ற எல்லாருக்கிட்டையும் கலாட்டா வேற பண்றான். இவன் கண்டிப்பா அடி வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறான். ஏய், ரெகுலர் கஸ்டமர்ப்பா. எப்போ வந்தாலும் அளவில்லாம தான் குடிப்பாரு.
ஆனா காசு எல்லாம் கரெக்டா கொடுத்துருவாருப்பா. இல்லைன்னா பில்லை வீட்டுக்கு அனுப்புனா அவங்களே காசை கொடுத்துருவாங்க. அவர் என்ன கேட்குறாரோ அதை குடுறா. சரிண்ணே, வாயா. சரி வாயா. போய் எடுத்துட்டு வரண்ணா. அவனுக்கு தெரியாது. சொல்லுண்ணே. கொண்டு வருவானே, இருங்க. என்ன போதும்ல? இந்தாப்பா நீ கேட்ட ஆஃப். ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது. குடிச்சு குடிச்சு சாக போறேன். செத்துடலான்னு தான் கண்மணி குடிக்கிறேன். கண்மணி ப்ளீஸ் வந்து கூட்டிட்டு போ. கண்மணி டேய் கா கண்மணி சொல்லுக்கா. அவன் எதுக்கு அழுதுட்டே இருக்கான்? போய் கேளுப்பா. கேக்குறக்கா. லைட்டா. சார் 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 இங்க பாருங்க. என்ன சார் அழுதுகிட்டே இருக்கீங்க? என் கண்மணி என் கண்மணி என்னை விட்டு போயிட்டா. என்னாச்சு சார்? இறந்துட்டாங்களா? கொன்னுட்டாங்கடா. அழாதீங்க சார். என் கூட பிறந்தவ கண்மணிய கொன்னுட்டான். வாதி இப்பதான் உன் ஜாதகத்தை படிச்சு பார்த்த. நீ தொட்டு ஜெயிக்காத தொழிலே இல்லைன்னு கேள்விப்பட்ட. இவ்ளோ செல்வாக்கான ஆளு, தோல்வியே இல்லாத ஆளு. என்ன இருந்தாலும் உங்களை மிஞ்ச முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரி. நீ ஆதாயம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டியாமே. என்கிட்ட என்ன எதிர்பார்த்து என்ன ஜெயில இருந்து ஜாமீன்ல எடுத்த? சின்னதா நமக்குள்ள ஒரு டீல். ஏண்டா இது ரெண்டுமே போதங்கிறத தவிர நமக்குள்ள வேற ஒத்து ஒண்ணும் இல்லையே. வீரா,